தயிர் பாக்கெட் பேப்பரை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த இவ்வளோ பால் வச்சுக்கிட்டு தயிருக்கு உரம் ஊற்றுறேன். உரம் ஊற்றுறியா? தயிரே இல்லை அதில், எப்படி இது உரம் ஊற்றுவேன்? இப்போ நல்லா வெயில் டைம் வந்துருச்சுல்ல, இப்போ கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், நல்லா தயிர் வந்து கட்டியாகிடும். காலையில் உனக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். நேற்று தான் நீ வந்து ஃபுல் தயிரையும் காலி பண்ணிட்டியே, அதனால தான் இன்றைக்கி பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்த தயிரில் வந்துட்டு கொஞ்சோண்டு எடுத்து உரம் ஊற்றுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோண்டு தயிரா? இவ்வளோ தான் இருக்குது. இது போதும். இது வந்து நல்லா பால் காய்ச்சி வெது வெதுன்ட்டு வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஆறக்கூடாது, வெது வெதுன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு 4 ஆற்று ஆற்றிடணும். போதும், லசி ஆகிட போகுது. இல்லை ஆகாது, நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் இந்த மாதிரி முறையாக வந்திருக்கா. இந்த டைமில் வந்து மூடி போட்டு நான் வச்சிட்டோம்னா காலையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கேக் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன பண்ணுற அப்படின்ட்டு, இங்கே பாருங்கள் தயிர் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி லைட்டாக அப்படி தண்ணி மாதிரி வருதா, தயிர் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா கேக் மாதிரி இருக்கும், அப்படியே சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து தயிருக்கு உரம் ஊற்றிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி தான் பால் காய்ச்சி. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா வந்து பார்த்தேன். நல்ல பாட்டி நல்லா பேசுவாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, நல்ல வெயில் டைமில் இந்த மாதிரி ஸ்பூனில் இப்படி ஒட்டியிருக்குல்ல, இதை வந்து தயிரில் டிப் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் பாலில் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணாலே போதுமா தயிர் ஆயிருமா. அந்த பாட்டி என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி பண்ணாலே போதுமா தயிர் ஆயிரும் அப்படின்ட்டு. அப்போனா இந்த தயிரில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள்.